ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை ராஜாவா ராஜாத்தியா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இது வந்து 100% வந்து ட்ரூங்க. நான் என்னோடய பிள்ளைகளுக்கு செக் பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரியே இது உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து உருவாக்கின ஒரு காலண்டருங்க. நம்ம எல்லாருக்குமே சைனீஸ் காலண்டர் தான் தெரியும். ஆனால் நம்ம இந்தியாவிலையும் முன்னோர்கள் உருவாக்கின ஒரு ஃபேமஸான தமிழ் காலண்டர் இருக்குது அப்படின்றத நம்மலாம் தெரிஞ்சுக்கணுங்க. அதை நான் உங்ககிட்ட வந்து தெரியப்படுத்தும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. என் முன்னோர்கள் வந்து எவ்வளோ பெரிய திறமைசாலிகள் அப்படி சொல்லிட்டு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலண்டரை எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் கன்சீவ் ஆகும்பொழுது உங்களுடைய வயது என்ன, எந்த மாதத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்புறம் சில பேருக்கு என்ன மாதிரி டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கன்சீவாக இருக்கும் பொழுது ஒரு வயது இருக்கும், ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அடுத்த வயது வந்துடும். அவங்க எதை கால்குலேட் பண்ணணும்னு யோசிக்கலாம். கன்சீவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வயதோ அதை தாங்க நீங்கள் எடுத்துக்கணும். அந்த 10 மாதத்தில் உங்களுக்கு அடுத்த வயது வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உதாரணத்துக்கு 21 வயசில் ஒருத்தவங்க கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா 2 மாதத்தில் அவங்களுக்கு 22 வயசு ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய வயது வந்து பார்த்திங்கன்னா 21 வயது தான். அந்த காலண்டரில் பார்த்திங்கன்னா ஓ போட்டிருக்கோம். ஓ அப்படின்னா கேர்ள் பேபிங்க. இதுவே எக்ஸ் போட்டிருக்கோம், அது வந்து பாய் பேபி. புரிஞ்சுதா? ஓ போட்டிருந்தா அப்படின்னா அது கேர்ள் பேபி, எக்ஸ் போட்டிருந்தா பாய் பேபிங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த காலண்டர் வந்து நம்ம சைனாவில் ஒரு ராஜ குடும்பத்து நினைவு சின்ன ஸ்தூபி இருந்துச்சாங்க. அது அடியில் தான் வச்சுருந்தாங்களாம். அதை தோண்டி எடுத்து இப்போ வந்து பீஹிங்கில் உள்ள விஞ்ஞான கழகத்தில் பாதுகாப்பாக இந்த காலண்டரை வச்சுருக்காங்களாங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து ஒரு நினைவு சின்னமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதாங்க அந்த காலண்டர். இது வந்து என்ன சொல்கிறது, 95% ட்ரூ. 100ன்னு சொல்லலாம். ஏன்னா நான் செக் பண்ண பார்த்த வரைக்கும் எனக்கு 100%. நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 95% வச்சுக்கோங்க. இந்த காலண்டரை எப்படி பார்க்கணுன்னு நான் சொல்லி கொடுக்குறேங்க. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நான் வந்து ஷார்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கேலண்டரோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களோட வயது கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து காலம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா குறுக்கு வட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை மாதங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, இப்போது 18 வயது இருக்கிற பெண் ஜனவரி மாதம் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கிள், அதாவது கேர்ள் பேபி பிறக்குங்க. இதுவே 18 வயது இருக்கிற பெண் ஃபெப்ரவரி மாதம் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி, எக்ஸ்னா பாய் பேபி. மார்ச் மாதம் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா கேர்ள் பேபிங்க. ஏப்ரல் மாதம் கன்சீவாக இருந்தாங்கன்னா பாய் பேபி. ஓகேவா? ஒருவேளை இப்போ ஒரு 28 வயது பெண் ஜனவரியில் கன்சீவ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பாய் பேபி. இதுவே 28 வயது பெண் ஃபெப்ரவரியில் கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேர்ள் பேபி. ஸோ இதை வச்சு ஒரு பெண்ணின் கருவில் இருக்கும் குழந்தை என்ன அப்படின்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாங்க. இதுதாங்க அந்த ஃபுல் கேலண்டர். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே மாதிரி உண்மையாகவும் இருக்கும். 100% ட்ரூவாக இருக்கும். ஒருவேளை இது உங்களோட 2வது பேபியாக இருந்துச்சு அப்படின்னா முதல் பேபிக்கு நீங்கள் உங்கள் வயசை வச்சு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன என்னை மோட்டிவேட் பண்ணோம். நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.